கர்த்தரை நாம் மையப்படுவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம், நல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்கள் தேவாதி தேவன் நீர் பெரியவர், மகிமையுள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், சாவாமையுள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. துதி ஆராதனை ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம் ஒருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். நாம் இந்த ஆராதனையிலே நம்மை ஆயத்தப்படுத்தி நம் தேவனுடைய சமூகத்திலே நெருங்குவோம். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆராதனை என்பது நம்முடைய அர்ப்பணிப்பு. ஆமென். கரைகள் நீங்கிட கைகள் கழுவி என் கர்த்தரை துதிக்கின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன். பலிபீடத்தை சுற்றி சுற்றி நான் வலம் வருகின்றேன்.
வாசவத்தருமா நம்முடைய போதகர் செபிப்பார்கள். நல்ல பிதாவே, உடைய கிருபையின் கரத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, வானங்களையும் பூமியும் சிருஷ்டித்த மகா வல்லமையுள்ள தேவன், எங்களை உருவாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து தொழுவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை அங்கீகரிப்பீராக. உங்க தெய்வீக கரம் எங்கள் மேல் வர ஜெபிக்கிறோம் ஐயா. சத்துடைய எண்ணங்கள் சிதறடிக்கப்படுவதாக. இந்த ஆராதனையில யாரெல்லாம் பங்கு பெறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்கள் நடப்பதை பார்க்கும். இன்னும் கர்த்தரை துதிக்கவும் மகிமை செலுத்தவும் தூண்டப்பட ஜெபிக்கிறோம், தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். மீண்டுமாக துதிய ஆராதனை ஜெபத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நன்றாக கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஒரு நாளும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தீமை செய்ய மாட்டார். தீமையே நடந்தாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி ஆமென். நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே சிலுவை தரை அனுமதித்தீ நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி. சிலுவைதனை அனுமதித்தேன் நன்றி, சிந்தைதனை மாற்றி நன்றி நன்றி. ஆமென். நன்றி ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி ஆமென். நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 ஆமென். எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன். இன்றைக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று. ஆமென். பலவீனத்திலே பலன் என்று என் கிருபை உனக்கு போதும் என்று. பலவீனத்திலே பலன் என்று. நன்றி நன்றி ஆமென். நன்றி
செய்தி நன்றி, தாங்கிடம் பலன் தந்தி நன்றி, தப்பி செல்ல வழி செய்தி நன்றி, 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 ஆமே நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, விசுவாச புடமிட்டு நன்றி, பொன்னாக விலகு செய்தி நன்றி, ஆமென், விசுவாச புடமிட்டு நன்றி, அப்பா, பொன்னாக விலகு செய்தி நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, 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 ஆமென், எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, கசப்புகளை மாற்றிவிட்டு நன்றி, ஆமென், மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி, கசப்புகளை மாற்றிவிட்டு நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தி நன்றி, நன்றி, ஆமென், நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே, நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, மீண்டுமாக நன்றி, 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி, ஹalleluya, நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவர், அவர் நன்மைகளின் நாயகன், ஹalleluya, கடந்த ஆண்டெல்லாம் கடந்த நாட்கெல்லாம் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர், ஹalleluya, இன்னைக்கு ஒரு புதிய நாள், ஆண்டவரே உம்முடைய கிருபை அது, ஹalleluya, ஹalleluya, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன், என்றைக்கு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய பலன், ஹalleluya, சில நேரங்கள்ல நினைப்போம் என் சரீரத்துக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே நினைப்போம், ஆனா நம்முடைய சரீரத்திலே நம்முடைய மாம்ச பலத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத பலத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார், ஹalleluya, புதிய பலத்தை கர்த்தர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார், நன்மைகளின் நாயகனே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, கடந்த ஆண்டெல்லாம் கண்மணிப்பு காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மணிப்பு காத்தீரே, புதிய ஆண்டு தந்து புதியன செய்பவரே, புதிய நாள் தந்து புதுமைகள் செய்பவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றியா, உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன், உமக்காய் காத்திருந்து புது பலன் அடைகின்றேன், உமையே பற்றி கொண்டு புதிய மழை
மனுஷனானே, உம்மையே பற்றி கொண்டு புதிய மனுஷியானே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பாடி கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பாடி கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவழைத்தீர். எனக்கு எதிரானோர் என் சார்பில் வரவைத்தீர். சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. சமாதானம் செய்ய வைத்தீர் சர்வ வல்லவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானேன். எப்சிபா என்றழைத்து என் மேலே பிரியமானேன். யூதா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். யூதா என்றழைத்து மணமகளாக்கி விட்டீர். நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது. ஏசேக்கு சித்துனா இன்றோடு முடிந்தது. ரெகவோத் தொடங்கியது, தடைகளும் விலகியது. ரெகவோத் தொடங்கியது, தடைகளும் விலகியது. நன்மைகளின் நாயகனே, நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே, நன்றி நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே. என் உயிரோடு கலந்தவரே. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாதி ராஜாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜாதி ராஜாவே. மகிமையின் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் எப்போதுமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு என்கின்ற நாமம், அது வல்லமையுள்ள நாமம். பேய்கள் ஓடுகிற நாமம், பலவீனங்களை நீக்குகிற நாமம். ஹல்லேலூயா. இருள் அகற்றி, ஹல்லேலூயா, வெளிச்சம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கொண்டு வருகிற அவருடைய நாமம். இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது நம்முடைய இருதயத்திலே கிரியை நடப்பிக்கிறார். நம்முடைய வீட்டிலே கிரியை நடப்பிக்கிறார். நாம் வசிக்கிற எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அவருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான
ராஜாவே. ஓ ராமா மாமா மாமா மா. ஹalleluya. எனக்காகவே யாவையும் செய்து முடிப்பீர். நன்றி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நினைக்கிறதற்கும் அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தாயே, அருமையான தகப்பனே, நாம் நினைக்கிறதுக்கு மேலதான் ஆண்டவர் செய்வார். நம்ம என்ன வேண்டிக் கொண்டுட்டு இருக்கோமோ அதுக்கு மேல நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அதிசயங்களை செய்வார். அருமையான வாலிப மகளே, நீங்க நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவர் செய்ய போகிறார். அருமையான வாலிப தம்பி, நீ நினைக்கிறதுக்கு மேல ஆண்டவருடைய குடும்பத்துல கிரியை நடப்பிக்க போகிறார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன். பரமபிதாவை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே. ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே. ஆசீர்வாதம் கொடுத்தீரே. அதுபோல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஆமென் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா. என் பாரங்கள்
நாங்க வேண்டிக் கொள்வதற்கு மேலதான் எங்களுக்கு செய்ய போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேல் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவருடைய மகிமை, உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களுடைய அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்போம். ஹல்லேலூயா. ஏகமாய் துதிக்கும் போது வேற வேற இடங்களிலே இருந்து இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் அந்தந்த இடங்களிலே தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. அறிக்கை பண்ணி பாடுங்க. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. கரங்களை உயர்த்தி அப்பா, கையளவு மேக பெருமழை பொழிந்தது ஆண்டவரே. என் தேச எல்லைங்கிலுமே எழுப்புதல் அருள்மலை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, கையளவு மேகம் ஓ ஸ்தோத்திரம் இருந்தது, ஆனால் பெருமழை நிறைச்சல் வந்தது. ஓ ரபா பாபா கரகரபா. ஓ ரபா, கையளவு மேகம் தான். ஓ உள்ளங்கை அத்தனை மேகம் தான். ஆனா அதற்குள்ளாக வானம் கருகருத்து பெருமழை பொழிந்ததா. ஓ ரபா கரந்தரபா. உள்ளங்கை மேகத்தை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். உள்ளங்கை மேகம் தானே, கொஞ்சோண்டுதான் அப்படின்னு. ஆனா தேவ பிள்ளைகளுடைய காதுகளிலே பெருமழையின் இரைச்சலின் சத்தம் கேட்பதாக. தேவ பிள்ளைகளுடைய காதுகளிலே பெருமழையின் இரைச்சலின் சத்தம், பெருமழை இரைச்சலின் சத்தம். ஓ புறாவா நம ரந்தரவோ. கரங்களை வெட்டி சொல்லுங்க. எங்க தேசம் எங்கிலும் ஆண்டவரே எழுப்புதல். ஹல்லேலூயா. ஆங்காங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எழுப்பி செபிக்கட்டும். எழுப்பி கர்த்தரை துதிப்பார்களாக. எல்லா சோர்வுகள் மாறுவதாக. எல்லா கணனித்திரையின் ஆவியை நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீனப்படுத்துகிற கிரியைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா பலவீனப்படுத்துகிற கிரியைகள், எல்லா சோர்வின் கிரியைகள், எல்லா அவிசுவாசத்தின் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து எழும்புகிற சந்தேகங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்ப எங்க தேசம் எங்க எல்லை எங்கிலும், எங்க தேசம் முழுவதும் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல், ஒரு எழுப்புதல். ஓ ராபா மாமா மாமா ஷேகானமா குரபா பாபா இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள்மழை வேண்டுமே. என் தேச
ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை வெட்டி சொல்லுங்க. எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். சிலருக்கு அவங்க நம்பிக்கையில்லா ரதம், சிலருக்கு அவங்க நம்பிக்கையில்லா குதிரை. ஆனா தேவனுடைய பிள்ளையே, எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் ஹல்லேலூயா, என்ன இந்த உலகத்துல நடந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. பலத்த கேடகமாக, மகா பெரிய கேடகமாக, அரணாக எங்களோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ராமா மாமா மாமா சேகரந்தரபா. எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். கரங்கள் இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி, இடங்களாமல் போக மாட்டோம். நீங்க இறங்கி வரணும். ஆண்டவர் வந்தா போதும், அவர் இருந்தா போதும். என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு நடக்க வேண்டுமோ எல்லாம் அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்வார். அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்வார். அவர் செய்ய நினைச்சத ஒருத்தர். அதனால நீங்க கேட்கறது உங்களுடைய மகிமை வேணும், நீங்க வேணும். ஹல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் இறங்கி வரணும் பெருமழையா. எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் என் ராஜா, கண்கள் காண வேண்டும். எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். எல்லா கூலங்கள் நிரம்பனும் நதியாய் பாயனும். எல்லா வறட்சியும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா வறண்டு போன நிலங்கள், எல்லா வறட்சி. ஓ ராபா பாபா. கரங்களை வேட்டி சொல்லுங்க. எங்கெங்கெல்லாம் வறட்சி, எங்கெங்கெல்லாம் வறட்சி காணப்படுகிறதோ, ஓ ராபா பாபா பாபா குரானா மாமா மாமா மாமா. ஓ பெருமழைக்காக காத்திருக்கிறோம், பெருமழைக்காக காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Lord, thank you Jesus. Hallelujah. ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி. நாங்க வேண்டிக் கொண்டிருக்கோம். நாங்க நினைக்கிறதுக்கு மேலதான் நீங்க கிரியை செய்ய போறீங்க. எதற்கெல்லாம் எங்களுடைய மனசு உங்களை நோக்கி எங்குச்சோ, எதற்கெல்லாம் எதை நினைச்சலாம் எங்களுடைய கண்களுமே பார்த்ததோ, எதை நினைத்து எங்களுடைய இருதயம் ஆண்டவரே அங்கலாய்த்ததோ, எல்லா ஜெபங்களுக்கும் எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவ பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய்த்தான் செய்ய போகிறீர். அதற்காக நன்றி அப்பா. எங்கள் தேசத்திலே நீர் கிரியை நடப்பிக்க போகிறேன், எங்க சபையிலே கிரியை நடப்பிக்க போகிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நீங்க செய்ய போகிற மகத்தான கிரியைகளுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக கிரேஸ் ஏஜ் குடும்பத்தாருக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து
ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் தியானித்து வருகிறோம். வசனத்தை வாசி கேட்போம். ஏசாயா 60:1-3 வரைக்கும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்திடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே எழும்பி பிரகாசி எங்கான காரியத்திலே பிரகாசிக்க என்ன செய்ய வேண்டும் எங்கான காரியத்தை சொல்லி வந்தேன். பிரகாசிப்பதற்கு அப்போஸ்தலனாகிய அவருக்கு முன்னடையாளமாய் குறிக்கப்பட்ட யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசித்து எப்படி வெளிச்சத்தை தந்தான் என்கிறான காரியத்தை கடந்த வாரத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும் என்று விரும்பினால்தான் நம்மை பிரகாசிக்க வைக்க முடியும். உலக பிரகாரமான பிரகாசங்கள் எல்லாம் அதை உலகத்துக்காக ஓடி முடிந்துவிடும். இயேசுக்கான ஓட்டமோ அது வெறும் இயேசுக்காக அல்ல, உலக ஜனங்களை தேவனிலே திருப்புகிற ஓட்டம். இந்த பிரகாசம் வேறு, அந்த பிரகாசம் வேறு. இந்த பிரகாசத்திலே அநேகர் ஆத்துமாக்கள் ஆறுதல் அடையும், அநேகர் தேவனிலே மனம் திரும்புவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனை குறித்து என்ன சொன்னார், இதை சற்றே தியானிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் அவன் பிரகாசித்ததை குறித்து நாம் அறிந்து கொள்ள அது உதவியா இருக்கும். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24-28 வரைக்கும். யோவானுடைய தூதர்கள் போஜனம் போன பின்பு அவர் யோவானை குறித்து ஜனங்களுக்கு சொன்னது என்னவென்றால், எதை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையோ? அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையோ? அலங்கார வஸ்திரம் தரித்து செல்வமாய் வாழ்கிறவர்கள் அரசர் மாளிகைகளே இருக்கிறார்கள். அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இங்கே சொன்ன காரியங்களை குறித்து சொல்ல விரும்புகிறேன். எதை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீர்கள்? யாரை பார்க்க? அது மாத்திரமல்ல, தீர்க்கதரிசியையோ? இந்த 3 காரியங்களை குறித்து யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார். எதை பார்க்க வனாந்திரத்துக்கு சென்றீர்கள்? ஏன் வனாந்திரத்துக்கு சென்றீர்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் எதை பார்க்க என்று குறிப்பிடும் போது லூக்கா சுவிசேஷம் 7:23 பாருங்கள். என்னிடத்தில் இடர்கள் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இங்கே யோவான் ஸ்நானன் ஆள் அனுப்பி விசாரித்தான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர வேண்டுமா என்கிறான காரியத்தை குறித்து அவன் விசாரித்தான். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த அற்புதங்களை எல்லாம் குறிப்பிட்டு எல்லாருக்கும் பிற்பாடு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. யோவான் ஸ்நானன் சொன்னதான காரியம் மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்து வந்தான். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். இந்த சுவிசேஷம் என்ன செய்வது? நற்செய்தி எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக இயேசு வந்துவிட்டார் என்கிறான காரியத்தை அவனுக்கு திரும்ப அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தோனா இருந்தாலும் இயேசுவிடத்திலே அதிகமாக எதிர்பார்த்தவன் யோவான் ஸ்நானகன். ஏனென்று சொன்னால் தேவன் பெரிய காரியங்களை செய்வாரே, இன்னும் அமைதியாய் இருப்பதை போல தோன்றுகிறதே என்ற போது, நான் அமைதியாய் இருக்கவில்லை யோவான் ஸ்நானனே, நான் செய்து வருகிறதான கிரியைகள் மகத்துவமானது, இதை நீ அறிந்து கொள் என்று சொல்லி அவனுடைய ஆட்களுக்கு சொல்லி அனுப்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானனுடைய நாட்களே முடிந்து போய்விடும் என்றதான சூழ்நிலை வந்தது. ஏனென்று சொன்னால் ஏரோதினால் சிறை வைக்கப்பட்டிருந்தான யோவான் ஸ்நானன் எப்பொழுது வேண்டுமானாலும் உயிர் போகலாம் என்ற நிலைமையிலே, ஆண்டவரே என் ஜீவிய காலமும் முடிய போகிறது, உம்மை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன், ஆனால் என்னுடைய சாட்சியின்படி நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று சொன்னான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
ஆண்டவர் சொல்லும்போது வனாந்திரத்திலே எதை பார்க்க போனீர்கள்? அசையும் நாணலையா என்று சொல்லி குறிப்பிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வனாந்திரத்திலே அசைந்து கொண்டிருக்கிற நாணலுக்கு முன்பாக உறுதியாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். சீமோன் என்று சொல்லும்போது அவன் நாணல், ஆனால் பேதுரு என்று சொல்லும்போது கற்பாறையாய் மாற்றினவர். எங்கே? வனாந்திரத்திலே. இந்த வனாந்திரத்தில் என்பதான காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், யாத்ராமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது, அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும். போதும். வனாந்திரத்திலே ஆராதனை செய்ய தேவன் அனுப்பினார். பலருடைய வாழ்க்கையை வனாந்திரம் என்று சொல்லும்போது இருண்ட பாலைவனம் அல்லது மிருகங்கள் கிடக்கிற இடம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கோ, தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கோ வனாந்திரம் ஆராதனை செய்கிற இடம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இங்கே எகிப்திலிருந்து ஜனங்களை அழைத்து வந்து வனாந்திரத்துக்கு அழைத்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வனாந்திரத்தின் வெளி தோற்றத்தை பார்த்தால் அது எல்லாமே ஒன்றுமில்லாத போல தெரிந்தது. ஆனால் ஆண்டவரோ பாலும் தேனும் ஓடுகிறதான காரியம் என்று சொன்னார். பிரகாசித்தல் என்கிறான காரியம் வர வேண்டுமானால் வனாந்திர ஆராதனை வேண்டும். என்ன வனாந்திர ஆராதனை? எல்லாம் கிடைத்த பிற்பாடுதான் தேவனை துதித்தல் என்கிறான காரியம் அல்ல. தோல்வியின் மத்தியிலும் தேவனை கனம் பண்ணவும், என்னுடைய தேவனால் மாற்ற முடியாது என்கிற காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிப்பதும் தான் அவருக்கு செய்கிற பெரிய ஆராதனை. அதனால்தான் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்துக் கொண்டு வரும்போது எனக்கு பண்டிகை கொண்டாட ஆராதனை செய்ய ஜனங்கள் வனாந்திரத்திலே வர தேவன் எதிர்பார்த்தார். ஏன் வனாந்திரம் என்கிற காரியத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்தி சொன்னார்? யாத்ராமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம், நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து. அதற்கு பின்னர் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்க தொடங்கினார்கள். இப்பொழுது முறுமுறுக்க தொடங்கின காரியங்கள் இறைச்சிக்காக. இந்த இறைச்சிக்காக முறுமுறுத்த போது ஆண்டவர் இறைச்சி மாத்திரமல்ல மன்னாவையும் தந்தார். பிற்பாடு அதிலே சொல்லப்பட்டிருக்கும் வனாந்திரத்திலே காலையில் பார்க்கும்போது பொடியான ஒரு வஸ்து வனாந்திரத்திலே கடந்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, வனாந்திரத்திலே மன்னா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அனுப்புறதான காரியத்திலே நமக்கு மன்னா இருக்கும். அப்படியானால் பிரகாசிக்க ஆண்டவர் சொல்றதான காரியம் முடியாது, கூடாது என்கிற காரியத்திலே தேவன் உயிர் வாழ வைக்க அத்தனை காரியத்தையும் செய்வதாய் வாக்கு பண்ணினார். எப்படி? வனாந்திரத்திலே சென்ற ஜனங்கள் இப்பொழுது முறுமுறுக்க தொடங்கினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அங்கே அப்பங்கள் வருவதற்கும் வாய்ப்பில்லை, அது இறைச்சியில் வருவதற்கும் வாய்ப்பு கிடையாது. இவர்கள் இப்பொழுது சொன்ன காரியம், நாங்கள் எகிப்திலே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்திருந்தோம், இறைச்சியே அல்ல, இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து ஏங்கினதான காலங்கள் போய் இப்பொழுது வனாந்திரத்திலே அந்த சட்டியை கூட பார்க்க முடியாது என்கிறான காரியங்கள் வந்தபோது இவருடைய உள்ளத்திலேயோ மிகுந்த ஏக்கம் வந்தது. வனாந்திரத்திலே தேவையில்லாமல் மாட்டிக்கொண்டோம், இதிலே கடவுளால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் வேதனையோடு கூட பார்த்தார். பிரகாசிக்க வைக்க போக ஆண்டவர் சொல்ல விரும்புவதான காரியம், மற்ற எல்லாருடைய கண்களும் முடியாது என்று சொல்லும் போது நீ அழைத்து செல்கிற தேவன் உன்னை ஆஸ்வதிக்க முடியும் என்று நம்புகிற காரியத்தை எதிர்பார்க்கிறார். இவர்கள் வனாந்திரத்திலே இறைச்சி எதிர்பார்த்தார்கள். இவர்கள் நினைத்தால் ஒரு காடையை கூட பிடித்திருக்க முடியாது. ஆண்டவர் காடையிலையும் கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்றென்றைக்கும் இருக்கும்படியாக மன்னாவை கொடுத்தார். அவருடைய கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லும்படியாக அந்த மன்னா வந்தது. அந்த மன்னாவுக்காக அவர்கள் அதிகாலையிலே எழுந்திருக்க வேண்டும். அந்த மன்னா பனியோடு கூட கொடுக்கப்படும். பனி உருகினால் மன்னா இருக்காது. வனாந்திரம் அவருடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியத்தை செய்ய சொன்னது. இதிலே நீங்கள் இன்னும் உற்சாகமாய் தேவனை தேட வேண்டும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரகாசிக்க வைக்க தேவன் வனாந்திரத்திலே யோவான் ஸ்நானனை அனுப்பின நோக்கம், யோவான் ஸ்நானனே, வனாந்திரத்துக்கு யாருமே வரமாட்டார்கள் அப்படி என்று உலகம் சொல்லும். ஆனால் என்னுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்குமானால் உலகமே உன்னை தேடி வரும் என்கிறான காரியத்தை அன்று உணர்த்தினார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, யாத்ராகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லும், சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் கர்த்தரை நாம் மெய்ப்படாக ஆண்டவர் எல்லைகளை குறித்து சொல்லும் போது ஒரு சமுத்திரம் துவங்கி அடுத்த சமுத்திரம் சொன்னார். ஆனால் எல்லைகள் என்கிறான கருத்து இன்னொன்றை சொல்றார், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும். அப்படி என்றால் எந்த பிரகாசிக்க விரும்புகிறதான ஆட்கள் எல்லாருக்குமே ஆரம்பத்திலே வனாந்திரம் தான் தோன்றும், செழிப்பான காரியங்கள் தோன்றுவதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் உன்னுடைய முதல் படி. வனாந்திரம் என்கிறான காரியம் முதல் படி. இந்த முதல் படியை நீ தாண்டி செழிப்புள்ள நதி வரைக்கும் எல்லை இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்திலே அந்த நதியை குறித்து சொல்லும் போது அந்த நதியின் ஆழத்தையும் ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் வனாந்திரம் என்பது எல்லை ஆரம்பத்தை குறிக்கும். இந்த வனாந்திரத்திலே பிரகாசிக்கும்படியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டிருந்தான். பிரதான ஆசாரியனுடைய குமாரனாய் இருந்தாலும் அவன் வனாந்திரத்துக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்டிருந்தான். கர்த்தரை நாம் மெய்ப்படாக இந்த லூக்காவிலே சொல்லும் போது ஆண்டவர் சொன்னார் 7:25 சொல்லும் போது, அல்லவென்றால் நீங்கள் யாரை பார்க்க சென்றீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதனையோ? செல்வமான மனிதர்கள் எல்லாருமே மாளிகையிலே இருக்கிறார்கள், நீங்கள் வனாந்திரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொன்னார். மெல்லிய வஸ்திரம் தரித்ததான மனிதனாக இங்கே யோவான் ஸ்நானகன் இருக்கவில்லை. அவனுடைய உடையும் வித்தியாசமாய் மாறி போனது. பிரதான ஆசாரியனுடைய உடைகள் வித்தியாசம். அவனுக்கு பாகை இருக்கும், அவனுக்கு அங்கியல் இருக்கும், அவனுக்கு காலணிகள் இருக்கும், அவனுடைய இடுப்பிலே அணிவதற்குரியதான கச்சை இருக்கும், எத்தனையோ காரியங்கள் இருக்கும் போது யாரை பார்க்க வனாந்தரத்துக்கு போனீர்கள்? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனிதனையோ? அப்படியால் நீங்கள் எதிர்பார்த்து செல்லுதான காரியம் மெல்லிய வஸ்திரத்தையோ அரண்மனையோ அல்ல. அரண்மனை வாழ்க்கை எதிர்பார்க்காமல் கர்த்தருடைய காரியத்தை எதிர்பார்த்த யோவான் ஸ்நானகன் பிரகாசிக்கிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி? மத்தேயு சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 2-7 வரைக்கும் சற்றே வாசிக்க கேட்போம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களாம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள். தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும் சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. ஏன் ஆண்டவர் வனாந்தரத்துக்கு அனுப்பினார் பிரகாசிக்க தெரியுமா? இங்கேயோ எருசலேமுக்கு உள்ளே இருந்தானால் இவனும் ஒரு வஸ்திரங்களை தரித்து காப்பு நாடாக்களை அகலமாக்கி இவனும் எல்லாரும் காணும்படியாக தன்னை உயர்வுக்குரியவனாய் மாற்றியிருப்பான். ஆனால் ஆண்டவரோ அவனுடைய வஸ்திரம் என்கிறான காரியம் நீ பாவத்திலிருந்து மனம் திரும்பின போது கொடுத்த வஸ்திரம். ஆதியாமத்திலே வாசிப்பில் என்று சொன்னால் ஆதாம் ஏவாளுக்கு அத்தியிலே தைத்திருந்தவளுக்கு விலங்குகளின் உடையை தைத்தார் கொடுத்தாரே, அந்த தோலை உடுத்தினாரே, இவன் ஒட்டக தோலை உடுத்தியிருந்தான்.
அவன் எல்லாருக்கும் முன்பாக சொன்னான காரியம், நம்முடைய ஆடை என்கிறான காரியம் எதை குறிப்பிடு என்று சொன்னால், அவரால் நான் பிரகாசிக்கப்பட மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டேன் என்கிறான் காண்பிக்கிற வஸ்திரத்தை அணிந்திருந்தான். அவன் பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரத்தை அணியவில்லை. அவனுடைய காரியங்கள் எல்லாமே மாறினது. வனாந்திரத்திலே யாரும் அந்த வஸ்திரத்தை அணிந்திருக்க போவதும் இல்லை. ஆனால் அந்த வஸ்திரம் அணியாத ஒட்டகத்தோல் உடுத்தினதான யோவான் ஸ்நானனை தேடி ஜனங்கள் வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசியோ என்று 3வது காரியத்தை சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 26, 27, 28 ஆகிய வசனங்கள் விதமாய் குறிப்பிடுகிறது. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதின வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் அவனிலும் பெரியவனா இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீர்க்கதரிசியை பார்க்க போனீர்களோ? ஏன் தீர்க்கதரிசியை பார்க்க என்று சொன்னால், எலியா அன்றைக்கு அற்புதங்களை செய்தான். அவனை தேடி ஜனங்கள் போனார்கள். அவன் மூலமாய் அற்புதங்கள் நடப்பதை பார்ப்பதற்கு விரும்பினார்கள். ஆனால் இவன் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. ஒரே ஒரு காரியம், அவன் ஜனங்களை நோக்கி மனம் திரும்புங்கள் என்கான காரியத்தை சொன்னான். மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன். ஒரு தீர்க்கதரிசி ஜனங்கள் மனம் திரும்புவதற்கும் தேசம் கட்டப்படுவதற்கும் எச்சரித்து ஜனங்களை கர்த்தரிலே நடத்த வேண்டியவன். அவன் செய்தான காரியம் எல்லாம் ஜனங்களை தேடி அல்லது இருக்குமானால், வனாந்திரத்தில் இருந்தான தீர்க்கதரிசி இவனை ஆண்டவர் மேன்மை உள்ளவன் என்று சொன்னார். ஏன் தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன்? இவன் ராஜாங்கத்தை கட்டல்ல, பரலோகத்தினுடைய ராஜ்யத்தை சேர்ப்பதற்கு ஜனங்களுக்கு புத்தி சொல்லி வந்தான். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவனை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவன் அவனிலும் மேலானவன். பிரகாசித்தல் என்கிற காரியத்திலே சொல்லும் போது இவன் தன்னை சிறியவனாக்க அர்ப்பணித்திருந்தான். அவர் பெருகவும் நான் சிறியவும் வேண்டும் என்று சொன்னதான யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்திலே சிறியவன் அவனிலும் மேலானவன். எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன்! ஆனால் ஆண்டவர் சொல்லும் போதோ அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே சின்னவன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு காரியமும் தெரிந்தாலும் தேவனுக்கென்று பிரகாசிக்க தன்னை அர்ப்பணித்திருந்தான். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இந்த உலகத்திலே சிறியவர்களாக அல்லது பெரியவர்களாக உலகத்தின் பார்வையிலே எப்படி எண்ணப்படுகிறீர்கள் என்கிற காரியம் பெரிதல்ல. கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுடைய ஜீவியத்தை வனாந்திரத்திலோ அல்லது நபர் நடத்துகிற இடத்திலே இருக்குமானால் அதைத்தான் ஆண்டவர் பிரகாசிக்கிற வாழ்வாய் கருதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன் என்று சொன்னார். தீர்க்கதரிசி என்று சொல்லும் போது மேன்மையை விரும்பியிருப்பான். ஆனால் எந்த மேன்மையும் விரும்பாமல் வனாந்திரத்தில் இருந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். அது மாத்திரமல்ல, இவனை குறித்து சொல்லும்போது இவன் வேத வாக்கியத்தால் குறிப்பிடப்பட்டவன். எல்லாருக்கும் இல்லாத மேன்மை என்னன்னா வேத வாக்கியத்தினாலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், எப்பா உங்களுக்கு பிசாசு துரத்தப்படுதுன்றதான அந்த கருத்தை சந்தோஷம் வேண்டாம். உங்களுடைய நாமங்கள் அங்கே ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காய் சந்தோஷப்படுங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த யோவான் ஸ்நானன் பிறப்பதற்கு முன்பாகவே இவனுக்கு பெயரிடப்பட்டு குறிப்பிடப்பட்டது. அதனால ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், வேத வாக்கியத்தினால் குறிப்பிடப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் பிரகாசிக்க விரும்புகிறார். இந்த யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கை
வேத வாக்கியங்களால் குறிக்கப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே இருந்தது. நீங்களும் நானும் அப்படியே வேத வாக்கியங்களின்படியே இருப்போமானால் பிரகாசிக்க வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, லூக்கா 7ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்கள். எப்படியெனில் யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானனுடைய உணவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் வளர்ந்ததானால், ஆனால் இவனுக்குள்ளாக ஒரு அப்பத்தை கூட புசிக்கவில்லை. அப்பமும் திராட்சரசமும் அவனுடைய உணவு இல்லை என்றான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் தான் அவன் உண்டு வந்தான். யோவான் ஸ்நானனுடைய காரியம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், வனாந்திரத்திலே போசிக்க வல்லவர், வனாந்திரத்திலே தேவன் போசிக்க வல்லவர், அதை ஆண்டவர் கொடுத்தார். இந்த உணவுக்காக இயேசுவின் பின்னே ஒரு கூட்டத்தார் சென்று கொண்டிருந்தார்கள். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அற்புதங்களை பார்த்ததினால் அல்ல, அப்பத்தை புசித்து திருப்தி அடைவதனால் என்னை தேடுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனோ வனாந்திரத்திலே இவனுக்கு வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் தான் உணவா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனை குறித்து சொல்லும் போது, இவன் அப்பம் புசிக்கவில்லை. அவன் சொன்னதான காரியம் ஏன் இதை காட்டினான் என்று சொன்னால், வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அவராக போகிறார் என்றான காரியத்துக்கு இவன் சாட்சியாயிருந்தான். அதே போல அவன் திராட்சரசத்தையும் புசிக்கவில்லை. காரணம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் பலியாக செலுத்த போகிறார் என்பதற்கு அடையாளமாக யோவான் ஸ்நானகன் இருந்தான். கர்த்தருடைய நாம் மெய்ப்படாக மத்தேயு சுவிசேஷம் 21:32 சொல்லும் போது, ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்றார். கர்த்தருடைய நாம் மெய்ப்படாக யோவான் நீதி மார்க்கத்தை தான் கொண்டு வந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக வளருகிற காரியங்களை குறித்து யோவான் பெரிய அளவிலே சொன்னதாக தெரியாது. மனம் திரும்புங்கள் என்று சொன்ன போது, இந்த உலக வாழ்க்கையிலே நீதியோடு நேர்மையோடு கூட இருக்கிற காரியத்தை தான் அவன் சொன்னான். அந்த காரியத்துக்கே பரிசேயர் கீழ்ப்படியவில்லை. ஆனால் ஆயக்காரரும் பாவிகளுமோ அந்த காரியத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் ஆண்டவருடைய மார்க்கம் என்னது? கிருபையின் மார்க்கம். யோவான் ஸ்நானன் ஞானஸ்தானம் கொடுத்தது தண்ணீரினாலே, இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானமோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். ஆகையினாலே அந்த நீதியின் மார்க்கத்துக்கே கீழ்ப்படியவில்லை. கிருபையை எப்படி விசுவாசிக்க போகிறீர்கள்? ஆண்டவர் கொடுத்த கிருபை என்பது பாவம் செய்வதற்கு கொடுத்தான லைசன்ஸ் அல்ல. தேவனுடைய கிருபை என்கிறான காரியம் இன்னும் அவரோடு கூட நெருங்கி கிட்டி சென்றதான காரியம். யோவானுடைய காரியம் நீதி மார்க்கம். இந்த நீதி மார்க்கத்திலே ஒருவன் பிரகாசிக்க முடியுமானால், ஆண்டவர் கொடுத்த கிருபையினாலே ஒரு மனுஷன் இன்னும் தேவனிடத்திலே கிட்டி சேர்ந்து பிரகாசிக்க முடியும் என்கிறான காரியத்தை இங்கே யோவான் ஸ்நானன் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆயக்காரர் இந்த உலகத்தின் காரியங்களை மனம் திரும்பினார்கள். ஆனால் இன்னும் தேவனை கிட்டி சேர்ந்தார்களா என்று தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய காரியத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இன்னமும் தேவனிலே கிட்டி சேரும்படியாக பிரகாசிக்கும்படியாக உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35வது வசனம் சொல்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு என்று சொல்லும் போது, அது எரிய வேண்டும். அதனுடைய எண்ணெயெல்லாம் காலியாயிடும். அதனுடைய விளக்கு தெரிய அதிலிருந்து எரியணும். அந்த வெப்பத்தினால் அதனுடைய காரியங்கள்லாம் கொஞ்சமா மாறி போயிடும். ஆனால் மற்றவர்களுக்கு அது பிரகாசத்தை கொடுக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஒளி தர விரும்பினால் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற அர்ப்பணியுங்கள். எப்படி மாற அர்ப்பணியுங்கள்?
அந்த விளக்கின் வெளிச்சத்திலே கொஞ்ச காலம் கலிகூற மனதாயிருந்தாரலாம். யோவான் ஸ்நானனுக்கு தெரியும் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை குறித்து. தன்னுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம்தான் என்கான காரியம் தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கையிலும் தன்னை தியாகம் செய்து இழப்பதற்கு ஆயத்தமாயிருந்தான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எல்லாருமே பிரகாசிக்கவில்லை, அவன் பிரகாசத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான் கடைசி வரைக்கும். அது விளக்கு என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த விளக்கின் வெளிச்சத்திலே கொஞ்ச காலம் கொஞ்சம் பேர் கலிகூர்ந்தார்கள் என்று சொன்னார். நித்திய விளக்காகிய ஆண்டவர், நித்திய வெளிச்சமாகி அவருக்குள்ளாய் இன்னும் எவ்வளவாய் கலிகூற முடியும், எவ்வளவாய் பிரகாசிக்க முடியும், இதை நாம் அறிந்து கொள்ள தேவன் நம்முடைய கண்களை திறப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏதோ இயேசு கிறிஸ்துவை ஏதோ ரட்சிப்பு, மனம் திரும்பல், ஞானஸ்தானம் எங்கான காரியங்கள் எல்லாமே நாம் வெறுமனே என்று நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தான காரியம் அது எல்லாமே ஒரு சின்ன சின்ன அடையாளங்கள், வாஞ்சையை பெற்றுக் கொள்வதற்கு. ஆனால் இன்னும் அவரை கிட்டி சேர்ந்த அனுபவம் நமக்குள்ளாய் வருமானால் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக யோவான் ஸ்நானனை பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய பிரகாசத்தை பெற்ற மோசே கீழே வரும்போது பிரகாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் வேதம் எதிர்பார்த்தான காரியம் அன்றைக்கு அப்போஸ்தலராலே பந்தி விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட ஸ்தேவான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை எல்லாரும் குற்றம் சாட்டும்படியாக, அவனை கல்லெறியும்படியாக அவனை பார்க்கும்போது அவனுடைய முகம் தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். மோசே மலை மேல் ஏறி போய் அந்த பிரகாசத்தை மாத்திரம் வாங்கி வந்தான். ஆனால் கீழே இருந்த ஸ்தேவானோ மலை மேல் ஏறி போகவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை அவன் பார்த்தான். அங்கே இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று, ஸ்தேவானே, உன் ஊழியத்தை முடித்து விட்டாய், நீ எழுந்து வரப்போகிறாய், நீ பிரகாசித்தாய், நல்லது என்று சொல்லி வரவேற்கிற இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்தான். இந்த காலவெல்லும் ஆண்டவர் உங்களை என்னையும் பிரகாசிக்கலாய் பார்க்க எதிர்பார்க்கிறார். ஒரு பந்தி விசாரிப்புக்காரனுக்கே அவனுடைய வேலை முடித்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு வரும்போது ஆண்டவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி தன்னுடைய தரிசனத்தை அவனுக்கு காண்பித்து, உன்னை வரவேற்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்வாரானால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை பிரகாசிக்க எதிர்பார்க்கிறார். அந்த பிரகாசத்தோடு கூட தேவனுடைய ராஜ்யத்துக்கு கடந்து செல்ல எதிர்பார்க்கிறார். பிரகாசிக்க உங்களை அர்ப்பணிப்பீர்களா? கர்த்தருடைய நாமம் மெய்ப்படுவாக நிறைவாக என்னை மனைவி ஜீவித்து முடிப்பார். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்கான நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வனாந்தரத்திலே ஆராதனை செய்ய உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய வனாந்தர வாழ்க்கையிலும் நாங்களுமே ஆராதிக்க என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லாம் இருந்தல்ல, இல்லாமல் போகும் பொழுதும் ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொருவருமே ஆராதிக்க என் தேவன் உதவி செய்வீராக. யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக ஆண்டவரே தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுகிறவர்களாக அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நீதி மார்க்கத்தை போதிக்கிறவர்களாக தேவன் எங்களை மாற்றுவீராக. தொடர்ந்து உமக்காக பிரகாசிக்க எங்களுடைய தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆளுக செய்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.